இதுதான் சக்கரவள்ளி கிழங்கு மாவு, அதுதான் சக்கரவள்ளி கிழங்கு ரொட்டி. இந்த ரொட்டி தான். இதில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு 3 வந்து நல்லா வாஷ் பண்ணி பாதி பாதியாக வெட்டி குக்கரில் ஒரு கிண்ணத்தில் வச்சு ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து தோல் எடுத்துட்டு நல்லா மசிச்சு அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு மிக்ஸ் பண்ணி மாவு வந்து அந்த அளவுக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அது பீஸாக வந்தது ரொட்டி. அதனால் கொஞ்சமாக அரிசி மாவு ஒரு அளவுக்கு மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதை மிக்ஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி வருது ரொட்டி. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. டேஸ்ட் வந்து இந்த ஸ்வீட்டு, இந்த காரம், அந்த உப்பு, அது 3 சேர்த்து ஒரு விதமான டேஸ்ட் வந்து ரொட்டியோட டேஸ்ட் நல்லாயிருக்கு. எப்படி நம்ம அரிசி ரொட்டி, அரிசி மாவு ரொட்டி பண்ணோம், அதுக்கு பதிலாக இந்த ரொட்டி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அதை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா இது சக்கரவள்ளி கிழங்கு, கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கும். பொட்டேட்டோ கிடையாது. பொட்டேட்டோன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கும். இது கம்மியாக இருக்கிறதுனால இது இந்த மாதிரி ரொட்டி மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கிழங்கு வந்து வேக வச்சு நல்லா ஆறிடணும். நல்லா ஆறின பிற்பாடு தோல் எடுத்து மசிச்சு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஏற்கனவே அது வந்து ஒரு மாதிரி குழம்பு தான் வரும். அதனால் அது கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுக்கு, ரொட்டி மாதிரி வரத்துக்கு வந்து கொஞ்சமாக அரிசி மாவு ஒரு அரை அழாக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இவ்வளோ இதுக்கு வந்து ஒரு அரை அழாக்கு, 1/4 அழாக்கு போட்டால் கூட போதும் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி. ஸோ திஸ் இஸ் த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.